வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தியும் பரபரப்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் சீரியல்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நடிகைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருவாங்க. தமிழில் மிகப்பெரிய முக்கியமான சீரியல்களில் ஒன்றான சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பரபரப்புக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டுனே சொல்லலாம். குறிப்பாக இல்லத்தரசிகள் மத்தியில் இந்த சீரியல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்ததுனே சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சிங்கப்பெண்ணில் சாட்சியாக மாறும் மித்ராவுடைய அம்மா, முடிவுக்கு வரப்போகும் ஆனந்தியுடைய கர்ப்பம், பரபரப்பில் சிங்கப்பெண்ணை சீரியல். சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணை சீரியல் இன்றைய ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. மித்ராவுடைய அம்மா மகேஷ் மற்றும் மித்ராவுக்கு திருமணம் செய்ய முடிவெடுக்க கையோடு ஆனந்தியை நேரில் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மித்ராவுடைய அம்மா சத்யாவதியை திடீரென ஆனந்தி சந்திக்க வைத்தது நேயர்களுக்கு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் கம்பெனி பார்ட்டி நடந்து அன்று ஒளிபரப்பப்பட்ட எபிசோடை கவனித்தால் சத்யாவதி எதனால் திடீரென உள்ளே வந்திருக்கிறார் என தெரிந்திருக்கும். அந்த பார்ட்டிக்கு முழுவதுமே மித்ரா எங்கே போயிருந்தாங்க, என்ன செய்து கொண்டிருந்தாங்க என்பதை நோட்டமிட்டே சத்யவதி அதனால் தான் கண்டிப்பாக ஆனந்தி விஷயத்தில் ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று ரசிகர்கள் கணித்து வருகிறாங்க. ஒருவேளை ஆனந்தி தனக்கு நடந்த விஷயத்தை பற்றி சத்யாவிடம் கூறினால் கண்டிப்பாக அவங்க அன்றைய தினம் நடந்ததை ஞாபகப்படுத்தி பார்ப்பாங்க. அப்போது மயக்கமாக இருந்த ஆனந்தியை ஒரு ரூமுக்கு மித்ரா கூட்டி சென்றது அவர் நினைவுக்கு வரும். இது ஆனந்தி தேடிக்கொண்டிருக்கும் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்போது ஆனந்தி ரகுவை தேட முடிவெடுத்து விட்டாங்க. மித்ராவுக்கு எதிராக ஆனந்தி ஆதரவாக சத்யவதி சாட்சியாக மாறினால் கண்டிப்பாக ஆனந்தியுடைய கற்பத்தை பற்றி புதிய முடிவுக்கு வரும். சத்யாவதி மற்றும் ஹாஸ்டல் வார்டன் மனோன்மணியம் மூலம் ஆனந்திக்கு ஏதாவது உதவி கிடைக்கிறதா என்பது பொறுத்திருந்து இன்றைக்கான எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் இந்த கர்ப்பத்திற்கு காரணம் யார் என்று ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் சலிப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனந்தியுடைய கர்ப்பத்திற்கு இப்போது வரைக்கும் விடை கிடைக்கல. இந்த சீரியல் இப்படியே போட்டுருந்துச்சுன்னா ரொம்பவே சலிப்பு திட்டும் என்று ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இன்றைக்கு நடக்க போகிற எபிசோடில் தான் ஒரு விடை கிடைக்கும் என்று ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனந்தியுடைய கர்ப்பத்துக்கு உண்மையான காரணம் யார், இது திட்டமிட்ட சதியா, அவங்க எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க என்று பல்வேறு குழப்பங்கள் இந்த சீரியல் வட்டாரங்களில் எழும்பியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.